வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் மருமகளும் அவருடைய மகள் செந்தாமரையும் சபரீஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க 2021 பதவியேற்ற உடனே அறிக்கை என்னன்னா, தகவல் என்னன்னா, நிறைய கடன் வாங்கி வச்சிருச்சு இந்த அதிமுக அரசாங்கம். 4,58,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எப்படி தாழ்வோம், இதை நாங்கள் எப்படி அடைப்போம் அப்படின்ட்டு பேசினாங்க. 4,58,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த தமிழக அரசினுடைய கடன் அப்போது 2021 அது எப்போ இருந்ததுன்னா 1947 2021 வரைக்கும் 74 வருஷமாக தமிழக அரசு வாங்கி வச்சிருந்த கடன் 4,58,000 கோடி. அப்படின்னா வருஷத்துக்கு என்னன்னா 6,189 கோடி. 6,189 கோடி இப்படி சொன்னாங்க இல்லையா? இப்படி சொன்னவங்க சொல்லி அதாவது பதவியேற்று ஒரு 2வது மாதம் இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயம் சொன்ன உடனே நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன், கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போது அவங்க சொல்லும் போதே ஒரு 20,000 கோடியே கடன் வாங்கியிருக்காங்க இவங்களே. அப்போ கடன் வாங்கினது தப்புன்னு சொன்னவங்க இவங்களே கடன் வாங்கிருக்காங்க. இப்போ இவங்களுடைய யோக்கியதை என்ன, இவன் யார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடினா 4,58,000 கோடியை ஏற்கனவே வாங்கியிருந்ததை கழியுங்க. அப்படின்னா இவங்க வாங்கினது 4,52,000 கோடி. 4,52,000 கோடியை 4 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. 4,58,000 கோடியை 74 வருஷத்தில் வாங்கினாங்க. 74 அது. இவங்க 4,52,000 கோடியை 4 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இவங்க ஒரு வருஷத்தில் 1,10,000 கோடியை வாங்குறாங்க. 1,10,500 கோடி ஒரு வருஷத்தில் இவங்க கடன் வாங்குறாங்க. இவங்க எதுக்கு கடன் வாங்குறாங்க? இப்போ இவங்க கடன் வாங்கி இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்புறமா இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் சிலருக்கு அப்படி கொடுக்கறது, அந்த மாதிரி இனாம் கொடுக்கறது எல்லாம் கூட்டினா ஒரு 2,000 கோடி வரும் ஒரு மாதத்துக்கு. 12 மாதத்துக்கு 24,000 கோடி வரும். 1,10,500 கோடியில் இந்த 24,000 கோடியை கழிச்சா 86,500 கோடி. 86,500 கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க வருஷம். இந்த 86,500 கோடி அந்த இது போக, அதாவது ஒரு 24,000 2,000 வச்சு 12 மாதத்துக்கு 24,000 கோடியை என்ன கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கழிச்சிடும். அதை வேணால் கழிச்சிடுவோம். அதை கழிச்சிட்டு மீதி 86,500 கோடியை இவங்க பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. அதுக்காண்டி கடன் வாங்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. அது என்னன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன்ட்ட போய் நன்கொடை அப்படின்னு கேட்குறான். எதுக்கு நன்கொடைங்க? மாரியாத்தாளுக்கு கூழ் ஊற்றணும். அவன் தீக்காக்காரன், சாமி கும்பிட மாட்டான், மதம் மாறினவன். ஆனால் 4 பேர் நிற்கிறான். நின்றுக்கிட்டு குடியா அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா என்கிட்ட காசே இல்லை அப்படிங்கிறான். காசு அதில் 4 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், காசு இல்லைன்னா நான் கடன் தரேன், இந்தா 50,000 பிடி, அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுடா அப்படின்ட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 50,000 கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் நின்னவன் குடியா மாரியாத்தாளுக்கு அப்படின்ட்டு 50,000 வாங்கிக்கிறான். ஆனால் அவன் மதம் மாறினவன், தீக்காக்காரன், அவன் சாமி கும்பிட மாட்டான். எந்த ஊருன்னே இவனுக்கு தெரியாது. இவனை 4 பேர் மிரட்டி சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு 50,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு போயிடுவானுங்க. நன்கொடனே வாங்கிட்டு போயிடுவானுங்க. இந்த 4 பேர் செய்கிறது தான் இப்போ திமுக குடும்பம் செய்யுது. அவங்க என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் பணம் இல்லைங்க, 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க. அதில் பாதிக்கு பாதி. இப்போ ஒரு இடத்துல இந்த ரோட்டில் ஓரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. அங்கே பஸ்ஸே வர்றதில்ல. பஸ் ஸ்டாண்டு எது கட்டுறாங்க? பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல ஒரு 10 லட்ச ரூபா செலவுனா 5 லட்ச ரூபாய் பாக்கெட்டில் போடலாம்ல. பாதிக்கு பாதி கமிஷன். அதுதான் திமுக ஆட்சியில் நடக்குது. பட்ஜெட்டில் பாதிக்கு பாதி எடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, கனிம பொருட்கள் கொள்ளை, இப்படி நிறைய இருக்குது. நிறைய எடுக்க டிரான்ஸ்ஃபரில் சம்பாதிக்கிறது, இப்படி நிறைய இருக்குது. அதுவும் பத்தாதுன்னுக்கிட்டு கடன் வாங்கி வேற கமிஷன் பார்க்குறாங்க. கடன் வாங்கி வருஷம் 1,10,500 கோடி. இவங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வருஷம் 6,189 கோடி தான் கடன் வாங்கினாங்க. 6,000 எங்கே இருக்குது? 1,10,000 எங்கே இருக்குது?
பார்த்தீங்களா? 12 மடங்கு கடன் வாங்குறாங்க. முதலமைச்சர் கடன் வாங்க முடியும், வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம். அவங்களுக்குள்ளாடி அவங்க மனைவி, மருமகன், மருமகள் இவங்களுக்குள்ளாடி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அதில் சம்பாதிக்கிறாங்க. அப்போது வருஷம் வாங்குறது 1,10,500 கோடி, 12 மடங்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்களே அப்படின்னு பேசுனாங்க. இவங்க கடன் வாங்கியும் சம்பாதிக்கிறாங்க. 4 பேராக வந்து மிரட்டி 50,000 ரூபாயை கொடுத்து சொத்தை எழுதி வாங்கின மாதிரி தமிழ்நாட்டினுடைய சொத்தை எப்படி கடன் வாங்குறாங்க? யார் செக்யூரிட்டி? தமிழ்நாட்டு மக்கள் தான் செக்யூரிட்டி. இவங்க வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. இனிமே இப்போ 9 லட்சம் கோடி இனிமே போகும்போது 10 லட்சம் கோடி வந்துடும். இதுக்கு வட்டி கட்டுறது யாரு? நாம தான் நம்ம வரியில் வட்டி கட்டணும். ஆக இந்த திமுக குடும்பம் ரொம்ப பயங்கரமானது. இது தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, சுரண்டுது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.